என்னாச்சுப்பா? என்னாச்சு பிரபு? ஐயோ பிரபு தம்பி என்னாச்சுப்பா? சொல்லு பிரபு. அந்த ஆதிகேஷனோட ஆளுங்க சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டாங்க. ஐயோ அத நான் சொல்லி இந்த ஜனங்களை சாப்பிட விடாம தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணப்பா. ஆனா நான் சொல்லி யாரும் நம்பலப்பா. அதனால வேற வழி இல்லாம நானே இந்த விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன். ஐயோ பிரபு ஏப்பா அத சாப்பிட்ட? என்ன பண்ணிட்ட? வாங்க 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 சீக்கிரம் வாங்கண்ணே. அண்ணே அங்க எங்க போறீங்க? இங்க வாங்கண்ணே, உங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். வாங்க. எனக்கு எதுக்கு ட்ரீட்மென்ட்? அண்ணே என்கிட்ட அடி வாங்கிட்டு உள்ள துடிச்சிட்டு இருக்கானுங்க பாரு, அவங்களுக்கு தான் ட்ரீட்மென்ட் வேணும். ஐயோ அண்ணே பேசிட்டு இருக்காதீங்க, வாங்கண்ணே. ஐயோ அண்ணே என்ன நிக்கிறீங்க? வாங்க. நீங்க என்ன குடிச்சிருக்கீங்க தெரியுமா? தெரியுமே, நான் நல்ல சூப்பர் சரக்கு தான் குடிச்சிருக்கேன். சூப்பர் சரக்கு. அண்ணே அண்ணே அதுல விஷம் கலந்திருந்துச்சுனே. அதெல்லாம் ஒண்ணும் அது. அண்ணே என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. வாங்கண்ணே. அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே என்ன பண்ணுது? அண்ணே அண்ணே ஐயோ அங்கிள் யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க அண்ணே. ஐயோ காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது வாங்கல. ஐயோ யாராவது இங்க வாங்கல. அண்ணே அண்ணா அண்ணா என்னம்மா என்னாச்சு? இவர் உயிருக்கு ஆபத்துனா ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு போறணும். சீக்கிரம் தூக்குங்க. பாத்து அண்ணா தூக்கு. பாத்து தூக்குடா. அண்ணா டாக்டர் ஹாஸ்பிடல் கொண்டு போயிடலாமா? அதெல்லாம் வேணாம், விஷத்துக்கான ட்ரீட்மெண்ட் ஆம்புலன்ஸ்ல இருக்கு. மேல ஏத்துங்க, சீக்கிரம் ஏத்துங்க. சீக்கிரம் பாத்து. பிரபு சார், என்ன சார் இது? சார் என்ன சார் இங்க நடந்துகிட்டு இருக்கு? ஒரு பக்கம் ஆதரவையும் பெரிய ஒரு பேத்தியும் காணும், இன்னொரு பக்கம் இங்க சமபந்தி விருந்துல சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்காங்க. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? ஆதரையும் பெரிய ஒரு பேத்தியும் எப்ப கண்டுபிடிப்பீங்க? ஆதிரையும் பெரியவர் பேத்தியும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவரையும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியும் காப்பாத்திடுவாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். நீங்க எமோஷனல் ஆகாதீங்க சார். நீங்களே புரிஞ்சுக்காம கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் ஆளாளுக்கு கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் எங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார்.